லைவ் ரியாக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் டீசர் ரியாக்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணலாம். போன முறை மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு காட்டாமல் முதல் பார்த்துட்டு ரியாக்ஷனை பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டி போடுறேன், சரியா? ஸோ இந்த முறை எப்படியாவது 15 நிமிஷத்துக்குள்ளே போட பார்க்குறேன். லெட்ஸ் கோ. ரியாக்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கிறா வீடியோ இதுதான், இதைத்தான் பார்க்க போகிறேன், சரியா? சவுண்டை குறைச்சிருவோம், ஏனெண்டா சிலது ப்ளீட் ஆகி இதில் சவுண்ட் மியூட் பண்ணி விட்றாங்க, கொஞ்சம் தள்ளி இருந்து பார்ப்போம். Wow. 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 Oh my God. Wow. Oh my God. Oh my God. Oh la 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 la. சொல்லி வேலையில் டீசரே தோக்குது. லா டீசரே சும்மா. இந்த விட தமிழ் ஆக்களுக்கு செம்ம விருந்து இந்த படம். மற்ற படங்களை விட தமிழ் ஆக்களுக்கு இந்த படம் செம்மையாக இருக்க போகுது. ஸோ டீசர் ஃபுல்லாக போட்டு கதைக்கு இயலாது. அம்மா இது ஆர்ஜே பாலாஜிட்ட படமான்ற அளவுக்கு யோசனையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது உண்மையாக, சீரியஸாக எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு சொல்கிறோம், இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் அந்த ரோலெக்ஸில் வர்ற மாதிரி அந்த சுருட்டை குடிச்சின்னு வர்றது, அந்த சீனோட ரிப்ரசன்ட் பண்ணது அது இல்லை, சுருட்டை குடிச்சின்னு வர்ற அருவாளாக இருக்கட்டும், சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ யா இமேஜை ப்ளே பண்ணாமல் ஸ்டாப் பண்ணி கதைக்க போகிறேன். ஸோ ப்ளே பண்ணால் தானே காப்பிரைட்ஸ் அனுப்புவீங்க. ஸ்டாப் பண்ணி கதைப்பேன். தானே ஓப்பனிங் சீன். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது எல்லாம் போட்டு. சவுண்டு உண்மையாக அது வேறு லெவலில். இப்போ நான் கூட்டினு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், அதுக்காக தான் குறைச்சி விட்டுருக்குறேன். யா வேறுங்க எப்படி இருக்கணும் பிரேமை கலரையும். ஆமாம் வேறு லெவலில் இருக்கா. வா ஒரு சினாரியோ இது பிக்சர்ஸ் பார்த்த மாதிரி கிடக்கு, ஆர்ட் பீஸ் பார்த்த மாதிரி செம்மையாக இருக்குது. ப்ளே பண்ணி போடையில் அது அந்த மாதிரி இருக்குது. சீரியஸாக வேறு லெவலாக. நான் நிஜம் ஆர்ஜி பாலாஜி என்னோன்னா நல்ல காமெடி படம் ஒன்று தான் சீரியஸாக நினைச்சேன். ஆனால் இப்படி டீசர் இப்படி இருக்கும்னு நான் கனவுல நினச்சி பார்க்கல. வேறு லெவலில் இருக்கா. இந்த இமேஜை பாருங்க. ஓ மை காட். வாவ். என்னையா இந்த முறை பார்க்குற டீசர் ட்ரெய்லர் எல்லாம் ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குது. என்னையா நடந்தது? செம்மையாக இருக்கா. சாய் அபியங்கட்ட மியூசிக் சும்மா என்ன சொல்ல, நேற்று சொன்னதான் அதே தான் ரிப்பீட் சொல்ல போனேன். அந்த மியூசிக் ரியாக்ஷனில் சொன்னது அனிருத்தா சாய் அபியங்கரான்னு தெரியல, ஆனால் வித்தியாசமாக இருக்குது ரெண்டு இருக்கும்.
ஆனால் செம்மையாக இருக்குது. செம்ம காம்படிட்டர் வந்துட்டாங்க 2 பேருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2 பேர் வந்துட்டாங்க. சீனோட பாருங்க ஐயா. ஆமாம், இந்த படத்தை இந்த சீனை பார்த்தோம். ஆக்சுவல் லுக் இல்லாட்டிக்கு நான் அவ்வளோ நினைச்சிருப்பேன் ஜெய்பீமண்டு. இது ப்ளே பண்ணி பார்க்க அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்லோமோலாம் பார்க்க சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னு சொல்கிறது, இன்செப்ஷன் படத்தில் வந்து மாதிரி இருந்துச்சு. என்ன அதை விட மணியாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்லவே இல்லை. ஓ வாவ், இந்த சீனை தான் நான் சொன்னேன். சுருட்டை பார்த்தீங்கன்னு வராது சும்மா செம்மையாக இருந்துச்சுன்னு. யோ சீரியஸாக எனக்கு விஎஃப்எக்ஸாக இல்லை ரியலானது இல்லை சந்தை இருக்கு. அந்த நெருப்பு அந்த தன்னலோட வேறு லெவலில் இருக்கா. சாயாவை அபயங்கர் மியூசிக் வேறு லெவலான் இருக்கு. இனி சாயா அபயங்கர பிடிக்கல அவளை. 2 பேர் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஏதோ போட்ட மியூசிக் டைரக்டர் வந்துட்டாங்க. இப்போ இந்த சீனை பாருங்க ஐயா. ஓலோலோ எப்படி இருக்காண்டு சீரியஸாகவே வேறு லெவலான இருக்கா. ஓ மை காட், ஆக்ஷனா காமெடியா என்ன காமெடி மாதிரி எனக்கு இருந்தால் தெரியலை. ஃபுல் ஆக்ஷன் தான் போல இருக்குது. இதில் காமெடி இருக்கிற மாதிரி நான் நினைச்சது அப்படித்தான். அஜய் பாலாஜி என்னோடனே அப்படி தான் நினைத்தேன். இந்த சீன்களை பாருங்க அப்படி இருக்கணும். தமிழ் ஆடியன்ஸுக்கு கனகாலமாக நல்ல படம். இந்த படம் அப்படி ஃபேம்பிளாக தான் இருக்குன்னு பிளாக் பஸ்டராக வரது வரையில் அந்த மாதிரி இருக்க போதான் நினைக்கிறேன். எதுவும் பிள்ளை எனக்கு செட்டாக இல்லைன்னா கூட நான் சொல்லி தமிழ் ஆடியன்ஸுக்கு பர்ஃபெக்டான இது. இந்த சீனெல்லாம் மணியாக இருக்குது சீரியஸாகவே. இது வேறு இதோட வருது ஹாலிவுட் படத்தோட. நான் சும்மா அந்த செயினால் அடிக்கிறது நல்ல ஒரு நெருப்பு தான் எரியல. ஆனால் நல்லா இருக்குது சீரியஸாகவே. அதுக்காக சொல்லல நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் தானே நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். டைட்டில் காரணம் கருப்பில் நான் இந்த லோகோவில் பார்த்துட்டு இருந்த டைட்டிலில் வேறு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த முறை. வா நினைக்கிறேன் சூர்யாவுக்கு இந்த முறை வேறு லெவல் இதாண்டு கிடைக்க போல இருக்குது. யா கைஸ், டீச்சர் உண்மையில சொல்லி வேலையில் இன்னொருக்கா நிப்பாட்டிட்டு லைவ் ஸ்ட்ரீமை சவுண்டெல்லாம் வச்சு கூட்டி கேட்டால் தான் சும்மா தெரிக்கும். அல்லது இந்த மானிட்டரில் ஓடணும், ஆடியோ மானிட்டரில் போட்டால் தான் சும்மா தெரிக்கும். சரி, இன்னும் ஒரு லைவ் ரியாக்ஷனோட உங்களை சந்திக்க பிறகு கூட விடைபெறும் நான் உங்கள் நேசன். பாய் பாய்.